My dear students, good afternoon everybody. Actually today we discuss about the topic integral calculus. Okay, 2.9 integral calculus பார்க்குறோம். ஓகேவா? Integration means it is one of the mathematics method தான். அதாவது ஜென்ரலாக இன்டகிரேஷன்னா டோட்டல் சம் ஆஃப் ஆல் வேல்யூஸ். இப்படி எழுதிக்கங்க, இன்டகிரேஷனுக்கு மேலே எழுதிக்கங்க டோட்டல் சம் ஆஃப் ஆல் வேல்யூஸ், தட் இஸ் நோன் as இன்டகிரேஷன். இப்போ இந்த டோட்டல் சம் ஆஃப் ஆல் வேல்யூஸ் அப்படிங்கிறப்ப இன் விச் பிளேஸ் டு விச் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது முக்கியம். ஓகேவா? ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது முக்கியம். நான் ஐ ஜென்ரலி டிஸ்கஸ்டு அபவுட் த டைட்டில் ஃபார் இன்டெக்ரல் இன்டெக்ரல் கால்குலஸ்க்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இன்டகிரேஷன் அப்படின்னா டோட்டல் சம் ஆஃப் ஆல் வேல்யூஸ் பார்க்குறோம். இந்த டோட்டல் சம் ஆஃப் ஆல் வேல்யூஸ்னு சொல்லி பார்க்குறப்போ ஸ்டார்டிங் வேல்யூலேருந்து எண்டிங் வேல்யூ வரைக்கும் வாட் இஸ் த டோட்டல் சம் ஆஃப் ஆல் வேல்யூஸ், தட் இஸ் நோன் as இன்டெக்ரல் கால்குலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ் பார்த்தோம், அது ரிலேட்டடாக சம் பார்த்தோம். ஓகேவா? ஆஃப்டர் லாங் பீரியட் நம்ம வந்து கிட்டத்தட்ட 1 week ஆஃப்டர் என்ன பண்ணுறோம், இன்டெக்ரல் கால்குலஸ் மெத்தட் பார்க்குறோம். த இன்டகிரேஷன் இஸ் அன் ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸ். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இன்டகிரேஷன் இஸ் அன் ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸ் ஃபார் சர்டன் ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ். We can directly find the area, but irregular shapes இருந்தது அப்படின்னா the process of integration is used அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, the integration is nothing but ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஒன் மெத்தடு ஃபார் certain geometric shapes. இப்போ ரெக்டாங்குலர் ஸ்கொயர் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், we can directly calculate the formula. ஓகே, ரெக்டாங்குலர் ஸ்கொயருக்குலாம் என்ன பண்ணலாம், டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்போ ஏரியா வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ண முடியாது, வி கேனாட் ப்ரிடிக்டட் டைரக்ட்லி. அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, வி கேன் ஃபைண்ட் அவுட் த மெத்தட் ஃபார் இன்டெக்ரல் கால்குலஸ். த ப்ராசஸ் ஆஃப் இன்டகிரேஷன் இஸ் யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு த கன்சிடர் த ஃபார் எக்ஸாம்பிள் த ஏரியாஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள் அண்ட் இன் இர்ரெகுலர்லி ஷேப்டு கர்வ் இஸ் shown in figure 2.29. இங்கே பாருங்கள், இந்த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. The area of the rectangle is given by a length into breadth, that is b minus a into c ன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ ஏரியா ஈக்குவல் டு the f of x ஈக்குவல் டு c அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இப்போ a and b, a is the starting point, b is the ending point. In between the point வந்து area. The area value can be calculated by this method. In between the starting point a, ending point b. இப்போ in between a டிஸ்டன்ஸில் இருக்கிற ஏரியா என்ன பண்ணுறோம், நம்ம கால்குலேட் பண்ணுறோம். சரியா? இப்போ இந்த ஏரியா ஈக்குவல் டு இங்கே லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டினரியாக லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ ஆர்டினரி ரெக்டாங்கிள் மெத்தட். சரியா? the area of the rectangle is simply is given by a equal to length into breadth, that is equal to b minus a into c அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து ரெகுலர்லி ஷேப்டாக இருக்குது. இன்கேஸ் இர்ரெகுலர்லி ஷேப்டுனா என்ன சார் மீனிங்னா, இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் அண்ட் இர்ரெகுலர் ஷேப், இது வந்து ரெக்டாங்குலர் ஷேப் மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் இட் இஸ் இர்ரெகுலர். இப்போ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்டெக்ரல் கால்குலேஷன் த இன்டெக்ரல் கால்குலேஷன் மூலியமாக என்ன பண்ணுறோம், யூஸிங் த இன்டெக்ரல் கால்குலஸ் மெத்தட் டு ஃபைண்ட் அவுட் த யூஸிங் என்னது ஏரியாவோட வேல்யூ என்ன பண்ண நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? பட் டு ஃபைண்ட் த ஏரியா இர்ரெகுலர் ஷேப்டு கர்வ் கிவன் f of x அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஏரியாவை நம்ம என்ன சொல்கிறோம்னா f of x என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ we divided the area into rectangular strips as shown in figure. சரியா? in 2.30. இதை வந்து என்ன பண்ணுறோம்னா, it can be divided into so many parts என்ன அர்த்தம், இப்போ இன் ஃபிகர் 2.29 நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஜஸ்ட்டு சிம்பிள் என்னது இந்த மாதிரி so many பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறோம். இப்படி so many பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, இப்போ இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ இந்த டயக்ராமில் இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இப்போ 4 பார்ட்ஸாக பிரிச்சிட்டோம். இப்போ இந்த 4 பார்ட்ஸுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட்டு. அப்போ இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் x1 இந்த x2, நெக்ஸ்ட் இந்த பிட்வீன் அப்போ இது இந்த ஸ்டார்டிங் மாதிரி இந்த எண்டிங் பாயிண்ட்டும். இப்போ என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். அதுதான் என்ன சொன்னோன்னா டோட்டல் சம் ஆஃப் ஆல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். டோட்டல் சம் ஆஃப் ஆல் வேல்யூஸ். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள்.
the area under the curve is approximately equal to sum of the areas of each rectangular strips அப்படின்னு சொல்லிட்டு is given that is a is approximately equal to f of a del x plus f of x1 into del x plus f of x2 plus del x plus f of x3 into del x அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. இப்போ x3ங்கிறப்போ அந்த பர்டிகுலர் ஏரியா, x2ங்கிறப்போ இந்த ரிமைனிங் பர்டிகுலர் ஏரியா, x1 அப்படிங்கிறப்போ இன் பிஃபோராக இருக்கிறது ஓகேவா. அப்போ இந்த பர்டிகுலர் ஏரியாவை கன்சிடர் பண்ணுறப்ப ஏரியா அண்டர் த கர்வ் யூஸிங் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஏரியாவும் என்ன பண்ணுறோம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த எல்லா ஏரியாவும் என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணுறது என்ன சொல்கிறோம், ஏரியா அண்டர் த கர்வ் யூஸிங் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்கிறோம். வேர் எஃப் ஆஃப் ஏ இஸ் த வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x at x is equal to a அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் f of x1 is equal to value of f of x for x is equal to x1 and so on. சரியா, இதெல்லாம் வேணாங்கன்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிங்க. அதாவது ஜென்ரலாக இன்டகிரேஷனுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் n இன்ட்டு dx is equal to x பவர் n plus 1 divided by n plus 1 அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஃபார்முலா ஓகேவா. இப்போ இதுக்கு வந்து லிமிட் வந்து பார்த்திங்கன்னா லோயர் லிமிட்டு அப்பர் லிமிட் இருக்கும். இப்போ இன்கேஸ் வந்து a to b போடலாம் அல்லது 0 to 5 நம்பர்ஸில் போட்டோம்னா என்னது இந்த மாதிரி நம்பர்ஸாகவும் வரலாம் அல்லது லிமிட்ஸு லெட்டர்ஸாகவும் வரலாம். இப்போ a to bங்கிறப்ப நாம் இங்கே முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அது சேம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ as we increase the number of strips the area evaluated becomes more accurate அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. increase the number of strips the area evaluated becomes more accurate அப்படின்னு சொல்கிறோம். if the area under the curve is divided into n strips என்ன அர்த்தம், n number of times என்ன பண்ணுறோம், n number of times n strips the area under the curve is given by the a is equal to summation n is equal to 1 to n f of x power n into del x அப்படின்னு சொல்கிறோம். as the number of strips goes to infinite, n tends to infinite, the sum of becomes the integral. so a is equal to a to b f of x into dx. நீங்கள் இது வரைக்கும் எது உங்களுக்கு புரிஞ்சதோ புரியலையோ அட்லீஸ்ட் இந்த ஃபார்முலாவையாவது தயவு செய்து என்ன பண்ணிக்கங்க மெமரைஸ் பண்ணிக்கங்க. n வந்து எவ்வளோ இன்ஃபினிட்டி இருக்கலாம், del x is equal to 0 அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. அதே மாதிரி நான் முதல்ல ஒரு ஃபார்முலா ஒன்று எழுதுனேன் இல்லையா, என்ன ஃபார்முலா எழுதுனேன், இன்டகரல் ஆஃப் எக்ஸ் பவர் n இன்ட்டு dx is equal to x power n plus 1 divided by n plus 1. இந்த ஒரு ஃபார்முலாவை என்ன பண்ணுங்க எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கிங்க. இன்டகரல் ஆஃப் எக்ஸ் பவர் n இன்ட்டு dx is equal to x power n plus 1 divided by n plus 1 ஓகேவா. இதுக்கு லிமிட் போட்டிங்கன்னா 2 to 3 அல்லது 5 to 3 எப்படினா வரலாம் லிமிட்ஸ். the integration will be give the total area under the curve f of x. this is shown in figure 2.31 அப்படின்றோம். இதே மாதிரி என்ன பண்ணுறோம், சம் பிகம்ஸ் இன்டகரல். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இர்ரெகுலர் ஷேப், இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஃபஸ்ட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, செகண்ட் டயக்ராம் பாருங்கள். த ரிலேஷன் பிட்வீன் சமேஷன் அண்ட் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, சமேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு ஏரியா இப்போ திஸ் இஸ் த ரெக்டாங்குலர் ஷேப்பாக இருக்கக்கூடிய ஒரு இர்ரெகுலர் ரெக்டாங்குலர் ஷேப்புடைய ஏரியா. இதை வந்து பார்த்திங்கன்னா ஸோ மெனி பார்ட்ஸாக என்ன பண்ணிங்கன்னா டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் என்ன பண்ணுறோம், நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணுறது ஒன்று தான், அல்லது இந்த டோட்டல் இன்டகிரேஷன் வேல்யூ ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஏ, இது எண்டிங் பாயிண்ட் பி, அப்படி போட்டுட்டு இன்டகிரேஷன் ஆஃப் அப்படின்னு போட்டு இன்டகிரேஷன் ஆஃப் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு லிமிட்டு ஐ டு 1 எஃப் ஆஃப் எக்ஸை இன்ட்டு டெல் எக்ஸ் அப்படி போடுறது ஒன்று தான். என்ன சொல்கிறேன்னு புரியுதா. டோட்டல் சம் ஆஃப் ஆல் வேல்யூஸ்னால் பாருங்கள், மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்களோ எனக்கு தெரியாது, பட் நான் ஒரு ஃபிசிக்ஸ் கான்செப்ட் ஓரியன்டாக நான் சொல்லிடுறேன். ஒரு பெரிய ஒரு பார்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்மால் ஏரியா. இந்த ஏரியா என்ன பண்ணுறோம், ஸோ மெனி சப்ராக்ஷன் சப்டிவைட் அப்படின்னு சொல்கிறோம், ஸோ மெனி சப்டிவிஷன் சொல்கிறோம். இந்த ஸோ மெனி சப்டிவிஷன் ஏரியாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூ ஏரியாவை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணுறது ஒன்று தான், ஆர் அதர்வைஸ் என்ன பண்ணுறோம் இந்த டோட்டல் வேல்யூ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் இன்டகிரேஷன் கண்டுபிடிக்கும். அந்த இன்டகிரேஷன் கண்டுபிடிக்கிற மெத்தட் ஃபார்முலாவை thus by this method, that is area is equal to a to b f of x into dx limit del x tends to 0 and I is equal to 1 to n f of xi into del x அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இவ்வளோதான் விஷயம். இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போத் டூ டயக்ராம்ஸ், அண்ட் ஏ டு பி கொடுத்துருக்காங்க போத் டூ டயக்ராம்ஸ்.
பட் ஃபஸ்ட் டயக்ராம் வந்து என்னது ஸோ மெனி பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் டயக்ராம் என்ன பண்ணியிருக்காங்க, டோட்டல் ஏரியா ஃபுல்லி கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ த டோட்டல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு இந்த கிவன் திஸ் ஃபார்முலானா இது தட் இஸ் ஏரியா a to b f of x into dx, that is limit del x tends to 0 I to 1 to n f of xi into del x. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த ஃபார்முலா வந்து பார்த்துக்குங்க. அது பட் இதோட அப்ளிகேஷன் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப தான் அது ஈஸியாக புரிய வரும். சரியா? அதுக்கடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் ஃபிசிக்ஸு த ஒர்க் டன் done by the force f of x on the object move it from a point a to b in the one dimension. சரியா? that is work done அப்படின்னு அர்த்தம். small amount of work done is finished w to b f of x into dx அப்படின்னு சொல்கிறோம். it is a no scalar product, it is a vector quantity சொல்கிறோம். yes, here motion is one dimension motion சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஒர்க் டன் equal to force f is equal to ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ் எம் இன்ட்டு ஏ, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. மாஸும் ஆக்சலரேஷன் ரியாக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒர்க் டன் இஸ் ஃபினிஷ்டு அப்படின்னு. இப்போ இன் ஃபிசிக்ஸ் த ஒர்க் டன் பை எ ஃபோர்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் பாசிபிள். ஸோ தட் ஏ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த ஒர்க் இஸ் டன் அண்டர் த ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் ஆஸ் ஒன் இன் ஃபிகர். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப்னா ஏ டு பிக்கு என்ன ஆயிடுச்சு, ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். சரியா? இங்கே என்ன ஒர்க் டன் ஆச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுனால ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இட் ஷுட் பி ட்ராவல்டு த ஆப்ஜெக்ட். சரியா? த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இட் ஷுட் பி ட்ராவல்டு மீன்ஸ் ஏ டு பி, தட் இஸ் த ஒர்க் இஸ் டன் அப்படின்னு சொல்கிறோம். ஒர்க் இஸ் டன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த டயக்ராம் பார்த்துக்குங்க. இந்த ஸ்மால் ஏரியாவுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா we can apply the integral calculus method formula. ஓகேவா? இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா இந்த ஏ டு பி, இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா, இந்த எல்லோ கலர் ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா வி யூஸிங் த ஃபார்முலா. என்னது திஸ் ஃபார்முலா. எந்த ஃபார்முலா? முதல்ல பாக்ஸ் பண்ணி காமிச்சோம் இல்லையா, இந்த டயக்ராம் கீழே இருக்கும். இந்த ஏரியா i is equal to 1 to n f of xi into del x அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். The impulse given by the force in an interval time is calculated between the time interval from t to time t is equal to 0 to time t is equal to t1 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இம்பல்ஸ் i is equal to 0 to t1 f into dt அப்படின்னு சொல்கிறோம். சரி, இம்பல்ஸ் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்னா மோதுதல், அது ஒரு இம்பேக்டு, இம்பல்சிவ். சரி, அது எல்லாமே ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ், உந்துதல் அப்படின்னு, உந்து விசை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? த இம்பல்ஸ் இஸ் ஏரியா அண்டர் த ஃபோர்ஸ் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டி த டி கிராஃப், தட் இஸ் இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே என்னென்னா 0, எண்டிங் பாயிண்ட் என்னென்னா t1. சரியா? இம்பல்ஸு ஐ இஸ் ஃபினிஷ்டு, தட் இஸ் திஸ் ஏரியா இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் டி. ஓகேவா? ஒரு மலை மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அது இம்பல்ஸ் ஃபார்மாக இருக்குது. த இம்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் இம்பல்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம் இந்த ஃபார்முலா மூலிமா, தட் இஸ் 0 to t1 எஃப் ஆஃப் டி போட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு என்னது ஹியர் இன்டகிரேஷன் ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கு. சரியா? தட் இஸ் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா பை த மெத்தட் வந்து என்னது ஃபிசிக்ஸ் ஃபார்ம் டெரிவேஷன், ஃபிசிக்ஸ் ஒர்க் டன் அல்லது ஃபிசிக்ஸ் ஃபங்க்ஷனை வந்து மேத்தமெட்டிக்கல் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டினே யாராவது தெரியாதவங்க இருக்கீங்களா? கன்சிடர் எ பார்ட்டிகல் லொக்கேட்டட் இனிஷியலி. ஆவரேஜ்னா ஜென்ரலாக சொல்லுவோம் டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் டிவைட் பை ஹவு மச் வேல்யூஸ் இருக்கோ அதனால் டிவைட் பண்ணுவோம். இது வந்து ஆவரேஜ் வேல்யூ. இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி மீன்ஸ் கன்சிடர் எ பார்ட்டிகல் லொக்கேட்டட் இனிஷியலி அட் எ பாயிண்ட் p having position vector r1 and in a time interval del t particle is moved to q point q having position vector r2 vector. The displacement vector del r vector is equal to r2 vector minus r1 vector. This is shown in average velocity is defined as the ratio of the displacement vector to corresponding to the time interval. இப்போ v average is equal to del r by del t. இதெல்லாம் ஃபார்முலாக்கு என்ன, ஜஸ்ட் ஃபார்முலா பார்த்துக்குங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் டிஃபைன்ட் as the இதை அப்படியே நோட் பண்ணிங்க, 2 லைன்ஸை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. இந்த 2 லைன்ஸை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. The average velocity is defined as the